நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். முதல்வரின் ராஜினாமா ஏற்பு, உடனே டெல்லிக்கு படையெடுப்பு, தேசிய தலைமையுடன் ஆலோசனை. கர்நாடகாவில் 2023 நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வென்றதை அடுத்து சித்தராமையா முதல்வரானார். முதல் 2.5 ஆண்டுகளுக்கு அவர் முதல்வராக இருப்பார். பின் கட்சியின் மாநில தலைவர் சிவக்குமார் முதல்வராவார் என அப்போதே வாய்மொழியாக கூறப்பட்டது. ஆனாலும் 2.5 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் சித்தராமையா பதவி விலக மறுத்ததால் சித்து, சிவா இடையே லேசான மனக்கசப்பு ஏற்பட்டது. இருவரும் அடிக்கடி சந்தித்து தனியாக ஆலோசனை நடத்தினாலும் சித்து பதவி விலகும் வரை அதை சிவா லேசாக விடுவதாக தெரியவில்லை. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்து தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றதை தொடர்ந்து கர்நாடகாவில் உட்கட்சி பூசல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கட்சி தலைமை கருதியது. இதையடுத்து காங்கிரஸ் மேலிட உத்தரவுக்கு ஏற்ப சித்தராமையா நேற்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். கவர்னர் தாவர்சந்த் கெலாட் மத்திய பிரதேசம் சென்றிருந்த நிலையில் அவரது ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக இன்று கவர்னர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை உடனே கலைக்கப்படுவதாகவும் புதிய முதல்வர் பதவியேற்கும் வரை காபந்து முதல்வராக தொடரவும் சித்தராமையாவிடம் கவர்னர் கெலாட் கேட்டுக்கொண்டார். நேற்று பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையா இன்று டெல்லி விரைந்தார். அங்கு ராகுலை சந்தித்த அவர் அரசியலில் தன் எதிர்காலம் குறித்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் ஆலோசித்தார். சித்தராமையாவை ராகுல் கட்டி அணைத்து வரவேற்றார். சித்தராமையா ராகுலை சந்தித்த போது காங்கிரஸ் மூத்த தலைவர் சர்ஜேவாலா உட்பட பலர் உடன் இருந்தனர். கர்நாடக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வலம் வந்தவர் சித்து என பலரும் பாராட்டினர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவையும் சித்தராமையா சந்தித்தார். சிவக்குமார் விரைவில் முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் கட்சி பொறுப்பில் சித்தராமையாவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சித்தராமையாவுக்கு நெருக்கமாக இருந்த பலர் அவரது தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது சிவக்குமார் தலைமையிலான அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறுவர் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முதல்வர் மாற்றத்தால் கர்நாடக அரசியல் களை கட்டியுள்ளது. டெல்லி போன மேட்ரே வேற, வந்ததும் தாக்கலானது வழக்கு. காவிரியின் குறுக்கே மேகதாது எனும் இடத்தில் தடுப்பணையை கட்டுவோம் என கர்நாடக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இந்த அணை கட்டப்பட்டால் காவிரி நீரை நம்பியிருக்கும் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும். இந்த திட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. ஆனால் இதனை பொருட்படுத்தாத கர்நாடக அரசு மேகதாது அணைக்கு பூமி பூஜை போட தயாராகி வருகிறது. இந்த சூழலில் டெல்லி சென்ற முதல்வர் விஜய் மேகதாது அணை விவகாரத்தில் உள்ள சட்ட வாய்ப்புகள் குறித்து மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது மேகதாது அணை திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்ய இறுதி ஒப்புதல் அளித்தார். அதன்படி மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முடிவு சட்ட விரோதம் என்று அறிவித்து திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அணைக்கான பூமி பூஜை உள்ளிட்ட எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்காமல் இருக்க கர்நாடக அரசுக்கு தடை விதிக்க வேண்டும், மேகதாது அணை திட்டத்துக்கு சூழல் அனுமதியை தர மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருக்கீங்களா? இபிஎஸ்க்கு அதிர்ச்சி தந்த விஜயபாஸ்கர். வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் மீண்டும் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் எம்எல்ஏக்கள் சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர் மட்டும் முரண்டு பிடிக்கின்றனர். அவர்கள் தாவேகாவுக்கு தாவக்கூடும் என்ற பேச்சும் அடிபடுகிறது. இந்த நிலையில் விஜயபாஸ்கரிடம் இதுபற்றி வளைத்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். ஆனால் கடைசி வரை கேள்விக்கான பதிலை மட்டும் சொல்லாமல் விஜயபாஸ்கர் சமாளித்ததால் சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. 40 கல்யாணம் இருக்கு சார், பரபரப்பான சூழ்நிலை. எனக்கு இன்னைக்கு 40 திருமணம் இருக்கு, கோயில் கும்பாபிஷேகம் இருக்கு, நான் எல்லாத்துக்கும் போகணும். ஐ ஹோப் தட் யூ வில் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அதிமுக தலைமையை சந்திக்காம இருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு திருமண நிகழ்ச்சி இருக்கு, நேற்றும் திருமண நிகழ்ச்சி இருந்தது, இன்னைக்கு 40 கல்யாணம் இருக்கு, கும்பாபிஷேகம் இருக்கு. எப்போதுமே தொகுதியில் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டினியூஸா போகணும். நைட்டு சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, ஆனா அங்க ஒரு ரிசப்ஷன் இருந்தது. அங்கே ரிசப்ஷன் நேற்றும் இன்றைக்கும் நல்ல முகூர்த்த நாள். நல்ல முகூர்த்த நாள் நான் எப்போதுமே தொகுதியில் தான் இருக்கேன். வேற கட்சிக்கு எதுவும் மாறதுக்கு எதுவும் நேற்றே நான் கிளியராக சொல்லிட்டேன். எதனா உங்கள்கிட்ட திருப்பி கட்சி போலையா சார்? நீங்கள் திருமணத்துக்கு போகிறேன், அது ரொம்ப முக்கியம். எனக்கு பத்திரிக்கை வச்சவங்க கல்யாணத்தை நான் அட்டன் பண்ணும். மை கான்ஸ்டன்சி இஸ் மை ப்ரையாரிட்டி. ஓகே. அதிமுகல இருக்கிறேன், நான் அதுலதான் இருப்பேன்னு உறுதியா சொல்ல மாட்டேறீங்களே. ஆண்கள் வங்கிக் கணக்கில் மகளிர் உதவித்தொகை வெளிச்சத்திற்கு வந்தது மெகா ஊழல். மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றதை அடுத்து அக்கட்சியைச் சேர்ந்த சுவேந்து அதிகாரி முதல்வரானார்.
திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய ஆட்சியில் அரசு நலத்திட்டங்களில் பல்வேறு ஊழல்கள் நடந்துள்ளதாக சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். மம்தா ஆட்சியில் பொதுப்பிரிவு பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாயும், பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இன பெண்களுக்கு 1700 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பலன் பெற்ற 30 லட்சம் பயனாளிகள் தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகியும் ராத்தர்காட் கிராம பஞ்சாயத்து உறுப்பினருமான ரஹீபுல் ஷேக் மற்றும் அவரின் மனைவி இருவரும் இந்த திட்டத்தின் வாயிலாக உதவித்தொகையை பெற்றுள்ளனர். மேற்கு மிட்னாப்பூரைச் சேர்ந்த மற்றொரு திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி உத்தமகுமார் சாவும் இந்த திட்டத்தின் கீழ் முறைகேடாக உதவித்தொகை பெற்றுள்ளார் என முதல்வர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து ரஹீபுல் ஷேக்கிடம் போலீசார் விசாரித்தனர். என் வங்கிக் கணக்கில் மகளிர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பணம் வரவு வைக்கப்பட்டது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் தெரிவித்தேன். அவர் அது பற்றி எந்த கவலையும் படவில்லை, நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பணம் வந்தால் வரட்டும், அதை ஏன் வரவேண்டாம் என சொல்கிறீர்கள் என எங்கள் கட்சியைச் சேர்ந்த பல மூத்த நிர்வாகிகள் கூறினர். என்னைப் போல பலரும் இப்படி பலனடைந்தனர் என ரஹீபுல் ஷேக் கூறினார். போலீசார் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து இத்திட்ட பயனாளிகள் பட்டியலை மீண்டும் சரிபார்க்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மம்தா ஆட்சியில் ஊழல் நடந்ததாக முதல்வர் குற்றம் சாட்டிய நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகியே அதை ஒப்புக்கொண்டது மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 11 மீண்டும் டெல்லி செல்லும் விஜய். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற தவிக தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி டெல்லி சென்றார். அங்கு பிரதமர் மோடியை சந்தித்து தமிழக நலன் குறித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலாவையும் சந்தித்தார். இந்த பயணத்தின் போது தங்களது கூட்டணி கட்சியான காங்கிரசின் மூத்த தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுல் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர்களுடனான சந்திப்பு ரத்தான நிலையில் அவர் சென்னை திரும்பினார். இது அரசியல் கட்சியினரிடையே பேசு பொருளாக மாறியது. இந்நிலையில் ஜூன் 11ஆம் தேதி டெல்லியில் நடக்கவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் விஜய் மீண்டும் டெல்லி செல்கிறார். விஜயின் இந்த பயணத்தின் போது காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல் உள்ளிட்டோரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கட்சியினர் தெரிவித்தனர். ரகசிய காப்பு விதிமீறல் சர்ச்சையில் வன்னி அரசு. சமீபத்தில் நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது விசிக துணை பொதுச் செயலர் வன்னி அரசு அமைச்சராக பதவியேற்றார். திண்டிவனம் தொகுதி எம்எல்ஏவான இவருக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை உள்ளடக்கிய சமூக நீதித்துறை ஒதுக்கப்பட்டது. அமைச்சராக பொறுப்பேற்றதும் தாட்கோ தலைமை அலுவலகத்திற்கு சென்று அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு தாட்கோ மேலாண் இயக்குநர் கந்தசாமி தலைமை தாங்கினார். அரசின் அதிகாரப்பூர்வ உள்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், துறை செயலர்கள், இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பது மரபு. ஆனால் கடந்த 26ஆம் தேதி நடந்த தாட்கோ கூட்டத்தில் விசிக எம்பி ரவிக்குமார் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கலந்து கொண்டனர். இவர்கள் இருவரும் தற்போது அரசு நிர்வாகத்தில் எந்தவொரு அதிகாரப்பூர்வ பொறுப்பிலோ அல்லது தாட்கோ வாரிய பொறுப்பிலோ இல்லை. அரசு பொறுப்பில் இல்லாத அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகளுடனான நிர்வாக கூட்டத்தில் அமைச்சருடன் அமர்ந்து ஆலோசனை நடத்தியது சர்ச்சையாக வெடித்தது. அரசு துறையின் உள் ஆய்வுக் கூட்டங்களில் பல்வேறு முக்கிய கோப்புகள், நிதி ஒதுக்கீடுகள், வருங்கால திட்டங்கள் மற்றும் ரகசிய தரவுகள் விவாதிக்கப்படும். அங்கு அரசு சாரா நபர்கள் பங்கேற்பது துறையின் நிர்வாக பாதுகாப்பிற்கு முரணானது. இது விதிகளை மீறிய செயல் என்றும் துறை சார்ந்த சில அலுவலர்களே அதிருப்தி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசு நிர்வாக கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு அனுமதி கொடுத்த தாட்கோ மேலாண் இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர் வன்னி அரசு மக்களுக்கு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். 3 நாட்கள் சரிவுக்கு பின் மீண்டும் தங்கம் விலை உயர்வு. சர்வதேச நிலவரங்களால் தமிழகத்தில் தங்கம், வெள்ளி விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. கடந்த 27ஆம் தேதி ஆபரண தங்கம் 1 கிராம் ரூபாய் 14,650க்கும், ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,500 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்து 1 கிராம் 1,16,000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 285 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக தங்கம் விலை சரிவடைந்த நிலையில் இன்று சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் போலவே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேஜர் சரவணன் நினைவு தினம், அதிகாரிகள் மரியாதை. 1999ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கார்கில் போர் நடந்தது. அப்போது யுத்த களத்தில் எதிரிகளின் 2 முகாம்களை ஏவுகணையால் தாக்கி வீழ்த்தி வீரமரணமடைந்த திருச்சியைச் சேர்ந்த மேஜர் சரவணனின் 27வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. திருச்சி கலெக்டர் அலுவலக சாலையில் உள்ள மேஜர் சரவணன் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. கார்கில் போரில் உயிர் நீத்த மற்ற வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது.
ஸ்டேஷன் கமாண்டர், குரூப் கமாண்டர், தமிழக சிறப்பு பெட்டாலியன் கமாண்டன்ட் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர்.